வெல்கம் டு மதுரை கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முறுக்கு. முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வெள்ளையாக எப்படி சுடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள். இப்போ முறுக்குக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ குண்டு பச்சரிசின்னு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு, இந்த அரிசியில் தான் மாவு நல்லா வரும். நார்மல் பச்சரிசின்னு வாங்கினீங்கன்னா மாவு நல்லா இருக்காது. குண்டு பச்சரிசின்னு வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதில் ரெடி பண்ணி வச்சுட்டு, உளுந்தை நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரமாக போட்டு வறுத்தோம்னா சீக்கிரம் வறுபட்டுடும். நல்லா வறுத்துக்கலாம். மாவு 1 கிலோ அரிசினா 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதில் பொரிகளில் வேணாலும் சேர்த்துக்கலாம். பொரிகளில் 100 கிராம் மட்டும் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அரிசியும் உளுந்தம்பருப்பையும் மாவு மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து முறுக்கு செய்யலாம். இப்போ ஒரு சட்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்திருக்கேன். மிச்ச மாவை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது முறுக்கு செஞ்சுக்கலாம். இது 6 மாதம்னாலும் மாவு கெட்டு போகாது. உளுந்து நல்லா வறுத்துட்டோம்னா மாவு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் மாறாது. இந்த மாவை நம்ம உளுந்தங்களி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் உளுந்தங்களியோ முறுக்கோ எதுனாலும் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு மாவு, 2 டீஸ்பூன் அளவு பட்டர், ஓமம், பெருங்காயம், எள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டரை ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். மாவு போட்டுக்குவோம். அகலமான பாத்திரம்னா தான் மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓமத்தை கையில் போட்டு நல்லா கசக்கி போட்டுக்குவோம். அப்படின்னா தான் உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி கசக்கி போட்டோம்னா மாவோடு ஒட்டிக்கும். எள்ளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எள் வறுத்தாச்சு, வறுத்ததை வீடியோ எடுக்கலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடாயில் பட்டர் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மாவோடு சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். பட்டர் சேர்க்கும் போது நல்ல மொறுமொறுப்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்கும், அதனால் கையில் பற்றாமல் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்குவோம். அரிசி மாவுங்கிறதுனால நல்லா நெல்லுனே பிணைஞ்சிக்கிறேன். ரொம்ப மாவை நல்லா சப்பாத்தி மாவு போல் பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிணையக்கூடாது, ஏன்னா மாவு காய காய ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு நெளுத்தியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் முறுக்கு போட்டு எடுக்க நமக்கு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நம்ம மாவு பிசைஞ்சால் போதும். இப்போ சரியாக இருக்கும். இப்போ முறுக்குழக்குள்ள வச்சு நம்ம முறுக்கு புளியலாம். நான் 3 கன்று உள்ள அச்சு எடுத்திருக்கேன். இப்போ மாவை ஹோல் மாதிரி போட்டு முறுக்கு பண்ணிக்கலாம். முறுக்கு சுற்றுறதுக்கு 2-3 கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டியை பின்னாடி பரம் திருப்பி விட்டு இந்த மாதிரி ஷேப் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டோன்னா அழகாக வந்துடும். இது மாதிரி 2 கரண்டி இல்லாட்டி 3 கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி காட்டன் துணியை விரித்து சுற்றி வச்சுட்டு எடுத்து போடணும். அதை விட இந்த கரண்டி வச்சு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். முறுக்கு போட்டோடனே நல்ல எண்ணெய் குமிழாக வந்துடும். இது மாதிரி நல்லா வெந்து வருது.
அடுத்து முறுக்கு போட்டுடலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். ஒன்றா போடுங்க, கேப் விட்டு போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டால் தான் நல்லா முறுப்பாக வரும். அந்த எண்ணெய் குமிழாக வர்றது பூரா நின்றுச்சு பாருங்கள். இப்படி இருக்கையில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு வருது. நல்லா வெள்ளை கலர்லேயும் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நடுவில் லாஸ்ட்டு போட்ட முறுக்கு மட்டும் வேகாமல் இருக்குது. இப்போ முறுக்கு ஒவ்வொன்றா எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லா முறுக்கையும் எடுத்துடலாம். இப்போ முறுக்கில் டேஸ்ட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா கூட உப்பு நம்ம இந்த டைமிங்கில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முறுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. சுத்தமாக எண்ணெயும் குடிக்கலை. அந்தளவுக்கு நல்லா முறுக்கு டேஸ்ட் அருமையாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மதுரை கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். madurai kitchen.com வெப்சைட் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.